நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதே போல் ஆயில் ஸ்டார்ட்ரு பச்சை பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும் ஓடுது, கையெடுத்து ஆஃப் ஆகிடுது. ஸோ அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய என்ஓஎன்சி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன எரராக இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Suresh might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பர், நமக்கு ஸ்டார்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ஓஎன்சி சரியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். என்ஓஎன்சி சரியாக இருக்குன்ற பட்சத்தில் தான் ஸ்டார்டர் நீங்கள் வந்துட்டு பச்சை பட்டன் அமுக்குனா மோட்டர் ஓடும், செக பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகும். இது வந்துட்டு பொதுவாக நடக்கக்கூடிய ஃபார்மெட்டு. இதில் என்ஓஎன்சியில் ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்டார்டர் ஆன் ஆகாது, இதே போல் நடக்கும். ஸோ நமக்கு என்சி வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருந்தால் தான் பவர் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு எரர் என்னென்னா பச்சை பட்டன் அமுக்குனா மட்டும்தான் ஓடுது. அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்சி வேலை தான் பவர் அவுட்புட் மாறும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சிகப்பு பட்டனும் நல்லாயிருக்கு, ஸோ பச்சையும் நல்லாயிருக்கு, சிகப்பும் நல்லாயிருக்கு. இங்கே கீழே இருக்கக்கூடிய நாப் செட்டு சொன்னோம் இல்லையா, அதாவது செகண்டரி என்ஓஎன்சின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பட்டையும் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டர் வந்துட்டு ஓடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பச்சை பட்டன் அமுக்கினா மட்டும்தான் ஓடுது, கையெடுத்து ஆஃப் ஆகுது அப்படின்னா என்ன ரீசன் பார்க்கும்போது, இங்கே வந்துட்டு ஓவர்லோடுக்கு, அதாவது இங்கே வெயிட் ராடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிண்ணிக்குள்ளே 3 கிண்ணிக்குள்ளேயுமே 3 வெயிட் ராடு இருக்கும். ஸோ அந்த வெயிட் ராடு பார்த்திங்க அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய ஃபைபர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தூக்கி பிடிச்சிரும். ஸோ அப்படி தூக்கி பிடிக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டர் ட்ரிப் ஆகிவிடும். பாருங்கள், அப்படி தூக்கி பிடிக்கும். ஸோ இது எந்த மாதிரி நேரத்தில் தூக்கி பிடிக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா இதே போல் வாசல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரணும், மூமெண்ட் ஃப்ரீயாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது அந்த இடத்துல ஒயர் வந்துட்டு டச் ஆகிட்டுருக்கு, இல்லைன்னா அழுக்கு படிஞ்சிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த கீழே ஃபைபர் வாசர் வந்துட்டு கீழே இறங்காது, அப்படி ஸ்டக்காகி நின்றும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே வந்துட்டு லேசாக இருந்தால் கூட போதும். நமக்கு வந்துட்டு பிறகு இந்த பட்டையை காட்டுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் வித்தியாசம் தேவையில்லை. இதே போல் கான்டாக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100 அளவில் மிஸ் ஆகிருந்தால் கூட இந்த பிளேட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டர் ஆன் ஆகக்கூடாது. ஆன் ஆனாலுமே நீங்கள் பச்சை பட்டன் அமைக்கி பிடிச்சா மட்டும்தான் ஓடும். ஸோ அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெரியக்கூடிய பிளேட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட் வந்துட்டு நான் சொன்னிருந்தேன், ஏதாவது இந்த என்ஓஎன்சிக்கு இந்த பிளேட்டை நீங்கள் மெயினாக க்ளீன் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டை நீங்கள் க்ளீன் பண்ணியுமே இந்த பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது இங்கே தெரியக்கூடிய அந்த பட்டை வாசர் இருக்கு இல்லையா, அந்த பட்டை வாசரை தான் கவனிக்கணும். மொத்தம் 3 வாசர் இருக்கும். இந்த வியூவில் வந்து தெரியும் நினைக்கிறேன், பார்க்குறேன். அந்த வியூவில் வந்து தெரியல நண்பா, உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு வாசர் 1, இந்த இது வந்துட்டு வாசர் 1 தூக்கி காட்டுறதுங்களா. அடுத்தது பாருங்கள் வாசர் 2 காட்டுறேன். இது பாருங்கள் வாசர் 2 பாருங்கள் தூக்குதுங்களா. அடுத்தது வாசர் 3, இந்த 3 வாசலும் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய கான்டாக்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயா ஸ்டக் ஆகி நின்றுருக்கும். அதாவது ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க பெருசாக. நீங்கள் அமைக்க பிடிச்சா ஓடும், கையெடுத்து ஆஃப் ஆகிடும். இல்லைன்னா சில நேரம் நல்லாவே ஓடிட்டுருக்கும், அப்புறம் ஸ்டார்டர் விழுந்துடும். ஸ்டார்டர் விழுது, நல்லாவே ஓடிட்டு இருந்து விழுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கிண்ணி வந்துட்டு ஃப்ளோட்டிங் வந்துட்டு நல்லா இருக்குது. அதாவது இந்த கிண்ணி வந்துட்டு உள்ளாரக்கூடிய வெயிட் ராடு வந்துட்டு மேலே ஏறுது அப்படின்றது தான் மீனிங்கு. ஸோ ஓடிட்டு இருந்து சடனாக விழுது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது எரர் இருக்குது. அது இந்த எரராக கூட இருக்கலாம், கிண்ணி கீழே இறக்கி வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஆம்ஸ் அதிகமாக போகிறதுனால கூட உழுவுறதா இருக்கலாம். நீங்கள் பச்சை பட்டனும் போது அமுக்குறீங்க, அந்த நேரத்தில் மட்டும்தான் ஸ்டார்ட் விழுது, கையெடுத்து ஆஃப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் இதெல்லாமே கவனிக்கணும். அதாவது நான் ஆல்ரெடி இந்த இது வந்துட்டு இப்போ இதுங்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பச்சை பட்டனை மட்டும்தான் அமுக்கணும் ஓடுது, சேக் பண்ண நடத்தினா இதாகுது அப்படின்ற பட்சத்தில் நான் என்னென்ன எரர் ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு ஸ்டார்டர் ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன். கண்டினியூ ஒரே லூப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு இதாகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இதை பார்த்துக்கோங்க. எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதே போல் அந்த ஃபைபர் வாசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அமுங்கி இருக்குதா, இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த ராடு கூட கனெக்ட் ஆகாமல் கேப் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ராடுக்குமே இடைப்பட்ட பகுதி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஒவ்வொரு ராடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த ஃபைபர் வாசர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. இதே போல் தான் ஃபைபர் வாசர் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இது யாரும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க. நல்லா வாசர் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. போகக்கூடிய வாசர் வந்து நம்ம மேலே தூக்கி விடுறோம் அப்படின்ற பட்சத்தில் கீழே இறங்குதா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா நீங்கள் இதே போல் கிண்ணி கழட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே போல் விட்டு இப்படி செக் பண்ணி பாருங்கள். இப்படி தூக்கி விடும்போது பாருங்கள் வாசர் ஏறும். இப்படி ஏறக்கூடிய வாசர் தானாக வந்து கீழே வந்து உட்காருதா க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்டக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அழுக்கு பிடிஞ்சால் தான் ஸ்டக் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ இதே போல் ஒயர் போகுது இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு முன்ன பின்ன வாசருக்கு பக்கத்தில் போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம முன்ன பின்ன ஸ்டார்டர் அசைக்கும் போது அப்போ கூட வாசரில் பார்த்தீங்கன்னா ஏறிக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் பிரச்சனை வரும். நீங்கள் இதே போல் இதை கணக்கு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பச்சை பட்டன் அழுத்தினீங்கன்னா மோட்டர் கண்டினியூ ஓடும். வழக்கம் போல் நீங்கள் ரெட் கலர் சிகப்பு பட்டன் அழுத்தி தான் மோட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ஓகே ஆகுதா என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நீங்கள் ஒரு ஸ்டார்டரில் வேலையில் கை வைக்கும்போது பலவிதமான எரர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் கொடுக்கக்கூடிய வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். வரக்கூடிய தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.